Hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா ஒரு thrill and excitement டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Of course, next wave CCBP 4.0 டெக்னாலஜில ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டிருந்த அந்த BDA ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறத இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும். சோ இந்த நெக்ஸ்ட் வேவ் CCBPல ஒரு BDA ரோலுக்கான ஜாபை வந்து அப்ளை பண்றதுக்கான அந்த லிங்க் வந்து நான் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோட டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் சோ BDA ரோலை எப்படி கிராக் பண்றது, ஈஸியா வந்து அந்த ஜாபை எப்படி நம்ம வந்து அந்த ஜாபை அச்சீவ் பண்றது, இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ என்னோட யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பிகாஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி என்னென்ன சொல்ல போறேங்கிறது உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு புரியும். ஸோ இஃப் ஹேவ் எனி டவுட் நீங்கள் கமெண்ட்ல சேர்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வேவ் 4.0 டெக்னாலஜியில் பேசிக்கான அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலான BDA பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா இப்போ ஃப்ரெஷராக காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வெளியில் வந்துட்டு இருக்க கிராஜுவேட்ஸ், அதே மாதிரி ரொம்ப நாளா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள், நீங்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரோலுக்கு இந்த டிகிரி மேண்டேட்டரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக ஜாப் தேடிட்டு இருக்க வேற நான் ஐடி பேக்ரவுண்ட், நான் வேற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சடனாக இந்த ஃபீல்டில் வரலாம்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வரலாம். பிகாஸ் இந்த ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் அப்படிங்கிற எந்த ஒரு டிமாண்டுமே கிடையாது. யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த BDA ரோலுக்கு மேண்டேட்டரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், என்னென்ன ஒரு கீ பாயிண்ட் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக இருக்கும். ஸோ லேப்டாப்புங்கிறது நீங்கள் நார்மல் லேப்டாப்பே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து ஹை லெவல் லேப்டாப்ங்கிறது வாங்க வேணுங்கிற எந்த ஒரு நீடுமே கிடையாது. நார்மலாக உங்ககிட்ட இருக்க லேப்டாப்பே யூஸ் பண்ணால் போதும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுமே நீங்கள் உங்ககிட்ட ப்ராப்பராக வச்சுட்டு இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த BDA ரோலில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வித்தின் 15 டேஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அடுத்த 15 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இந்த ரோலில் உங்களுக்கு இப்போ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு மட்டுமே லேப்டாப் கிடையாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு லேப்டாப்ங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இதை விட முக்கியமான விஷயம், இந்த ரோல் நீங்கள் BDA ரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு இது கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நீங்கள் வந்து ரிமோட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ வீட்லேயே உங்களுடைய கம்ஃபர்டபுளையே, ஸோ உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இருந்துகிட்டே, இதோட முக்கியமாக உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? தமிழ்லேயே தான் நம்ம வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குங்கிறதுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலேஜ் வந்து தேர்ட் இயர் படிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கே இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் இது கிடையாது. பிகாஸ் இது டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மட்டும்தான் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த BDA ரோலுக்கு அப் டு இவங்க 6 lakhs per annum, அதாவது ஒரு ஃப்ரெஷராக வரீங்கன்னா உங்களுக்கு 6 LPA வரைக்குமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 3.6ங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற சேலரி வந்து உங்களுக்கு வேரியபிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான BDA ரோலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் மறக்காம இந்த வீடியோஸை பார்த்துட்டு இமீடியட்டாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள் நீங்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் எவ்ரிஒன். இஃப் ஹேவ் எனி டவுட்ஸ், நான் BDA ரோலை எப்படி கிராக் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் இன்டர்வியூ ட்ரிக்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.